சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்தி திணிப்புக்கு எதிராகவும் மொழி போராட்டம் தொடர்பாகவும் பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். என் மகனுடன் நான் இந்த பராசக்தியின் படத்துக்கு போயிருந்தேன். பராசக்தி படம் பார்த்து முடிச்ச பிறகு என் மகனோட வெளியில வந்து அவன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்பா உனக்கு இந்த மொழி போராட்டம்னு ஒன்று நடந்தது தமிழ்நாட்டில் தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். ரொம்ப அவமானப்பட்டேன். ரொம்ப என் கடமையில் இருந்து தவறியவனாக என்னை கருதி கொண்டேன். அந்த மொழி போராட்ட வரலாறு நாம் அனைவருக்கும் கட்டாயமாக தெரியும். ரொம்ப முக்கியம். ஏன் இந்த தருணத்தில் தெரியணும்ன்றதை நான் சொல்றேன். எங்களின் பள்ளி பருவத்தின் போது, அது ஜஸ்டிஸ் பாரதிதாசனா இருக்கலாம், இளங்கோவா இருக்கலாம், எங்களுடைய பள்ளி பருவத்தில் அந்த போராட்டத்தின் அதிர்வுகள் இன்னும் இருந்தது. இதுதான் நமது அடுத்த வேள்வி நடத்த வேண்டிய முக்கியமான ஒரு காலகட்டம். ஒரு வேள்வி நடத்தியே தீர வேண்டும். 3500 ஆண்டுகளை கடந்த ஒரு மொழியினை பற்றி பெருமை கொள்ளாது தமிழ்நாட்டில் நாம் வாழ்வது தமிழுக்கு இழுக்கு. தமிழன் மற்ற மொழிகளை எதிர்க்கவும் இல்லை, மாறாக அவன் விரும்பி படிக்கவும் செய்கிறான். என் மொழியின் தொன்மையின் காரணமாக, எனக்கு இருக்கும் என் மொழி செருக்கின் காரணமாக மற்றவர்கள் ஒரு மொழியை என் மீது திணித்தால் அதை நான் என்றுமே ஏற்க மாட்டேன். நான் தமிழன் என்று தலை நிமிர்ந்து சொல். மொழிக்கு ஒரு இழுக்கு வரும்போது உன் குரல் உயர வேண்டும். எந்த கட்டத்திலும் இந்த மொழியின் அருமையை தூக்கி பிடிப்பது நமது கடமை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பேசியதை பார்த்தோம். அதில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராகவும் மொழி போராட்டம் தொடர்பாகவும் அவர் பேசியிருந்தார். மொழி போராட்ட வரலாற்றை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். என் மீது வேறு மொழி திணிக்கப்பட்டால் அதை நான் ஏற்க மாட்டேன் என்றும் அவர் பேசியிருக்கிறார். தமிழ் மொழியை தூக்கி பிடிக்க வேண்டியது நம் கடமை என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பேசியிருக்கிறார். தமிழுக்காக வேள்வி நடத்த வேண்டிய காலகட்டம் இது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.